அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் ஹோப் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நான் ரமலானுக்கு செஞ்சு வச்சுருந்த ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஏன்னா வீடியோ எடுத்து வச்சுட்டேன். எடிட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால போட முடியல. அதனால தான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இஃப்தாருக்கு கண்டிப்பாக பேரிச்சம்பழம் வச்சுருப்போம். அப்போ இந்த கொட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம தூக்கி போடுறதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக உள்ளே ஒரு முந்திரியோ பாதாமோ வச்சோம்னா நம்மளுக்கு இன்னுமே ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி இருக்கும். பசங்களுமே அந்த நேரத்தில் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி செட் பண்ணி பாதியை முதல்ல பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவு மிக்ஸு. நம்ம அந்த நேரத்தில் ரொம்ப லேட் ஆகாமல் எல்லாத்தையும் எடுத்து கலந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எல்லாத்தையுமே கலந்து மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து மாவை கலந்து பஜ்ஜியோ போண்டாவோ சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ நான் ஒரு 2.5 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அரிசி மாவு, ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அதை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம கலக்கும் போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்து இது பண்ணிங்கன்னா செரிமான சக்தி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே இந்த அகர் அகர் கடல் பாசி இது எல்லாமே முழுசாக தான் வச்சுருப்போம். அது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் எல்லாத்தையுமே பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். பாதாம் பிசினுக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அகர் அகர் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு. பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கடையில் உங்களுக்கு அகர் அகர் பொடினே கிடைக்கிது. நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் சின்ன சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஒன்றா எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா தேங்காய் தான். அந்த நேரத்தில் நம்ம துருவிக்கிட்டோ கட் பண்ணிட்டோ இருக்க முடியாது. அது மாதிரி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று கொத்தமல்லி கருவேப்பிலை. நான் இந்த 6 கண்டெய்னர் உள்ள பாக்ஸ் மீஷோவில் வாங்கியிருந்தேன். எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயமே உரித்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். மீதி இருந்த கொத்தமல்லி புதினாவில் ஒரு புதினா சட்னி தான் ரெடி பண்ணிருந்தேன். கடாயில் ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4-5 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், தேங்காய், நம்ம கழுவி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போது சகருக்கு ஏற்ற மாதிரி சுருக்குன்னு ஒரு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நல்லா வறுத்து அரைச்சி மணக்க சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வரமிளகா, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு கைப்பிடி தேங்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம். அது ஒரு பக்கம் ஆறதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்க புதினா சட்னியுமே அரைச்சி வச்சுட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் இஞ்சி பூண்டு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பேனில் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன், தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி அளவு தக்காளி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மூடி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வெந்து வந்தோன்னா கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்படியே வீடியோ பார்த்தீங்கன்னா மறுநாள் ஈவினிங் கண்டினியூ ஆகுது. டிமார்ட்டில் வாங்கின சாமான்கள்லாம் எடுத்து வைக்காமல் அப்படியே வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ரமலானுக்கு முக்கியம் பார்த்திங்கன்னா நம்ம காலியாக இருக்க பாக்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்பப்போ எடுத்து எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு நம்மளால் தேடி ரீஃபில் பண்ணிட்டு இருக்க முடியாது. மெயின் இன்னொன்று அவசரத்துக்கு எது எங்கே இருக்குன்னே தெரியாது. அதனால் நான் முதல்ல பண்ணி வைக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா காலியாக இருக்க டப்பாவெல்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறது தான். அன்றைக்கி அந்த வேலையை முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்டு இருந்தேன். எப்பயுமே மிளகு சீரகத்தூள் வறுத்து தான் அரைச்சி வச்சுருப்பேன். இந்த வாட்டி பாக்கெட்டாகவே வாங்கிட்டு வந்துட்டேன். அதையுமே கலந்து எடுத்து வச்சாச்சு. நட்ஸ் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா டிமார்ட்லேயே அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சு. ரமலானுக்காக அப்படி இருக்குதா என்னவோ தெரியாது. ஃபைனலாக எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் உங்கள் பையனுக்கு போகிற டிஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஎம்லேயும் கேட்பாங்க, நேர்லேயுமே ஒரு சிலர் கேட்பாங்க. நான் மோஸ்ட்லி டிமார்ட்லேயே வாங்கிட்டு வந்துடுறது. ஃபஸ்ட்டு 79 ருபீஸ் இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 129 ஆக்கிட்டாங்க. நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. அவ்வளோதான், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.